ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. நாம இன்னைக்கு த கன்ஃபெஷனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக ஹீரோ வந்து அந்த பையன் தான் வந்து நர்ஸோட ஃப்ரெண்டோட பையன். தென் அந்த பையனோட அப்பா தான் இப்போ இறந்து போன பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா. அதே நேரத்தில் இங்கே ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டைரக்டாக சஸ்பெக்டையே பார்த்துட்டு எதுக்காக வந்து உன் கேஸை அவன் எடுத்து வாதாடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பட் எப்படி அவன் சொல்லுவான்? அவன் வந்து சொல்ல முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட, இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டேஷன்ல சொல்லி ஹீரோவோட பேக்கிரவுண்ட வந்து செக் பண்ண சொல்றாரு. இங்க ஹீரோக்கு இன்னொரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஆம் இந்த பேஷண்ட் இறந்து போனாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா யார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டோட பையன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ, இப்போ வந்து அவருக்கு அவர கொன்னுட்டனால, அடுத்து 2வதா இருக்க அந்த பையனுக்கு தான் வந்து ஹார்ட் வந்து வந்துச்சுன்னா வந்து போகும். ஸோ, இப்போ இந்த கொலை வந்து அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மோட்டிவா இருக்கு இல்லையா? கொலை பண்றதுக்கு. அப்படிங்கிற ஒரு காரணத்தையுமே வந்து சொல்றாங்க. இத கேட்குற ஃப்ரெண்டுக்கு அப்பதான் ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நடந்திருக்கும். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டோட அப்பா தான் லிஸ்ட்ல இருந்திருப்பாரு. 2வது ஹீரோ வந்து இருந்திருப்பான். ஹார்ட்டும் கிடைச்சிருச்சு. ஆப்பரேஷனுக்குமே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆயிரும் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாரு. எல்லாமே ரொம்ப சடனா முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப அத யோசிக்கிற ஃப்ரெண்டுக்கு மேபி ஒருவேள அதுவும் ஒரு கொலையா இருக்கலாமோ! அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது. இதே நியூஸ வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கண்டுபிடிச்சுடுறாங்க. இந்த ஹார்ட் சர்ஜரினால வந்து பேஷண்ட்ட வந்து கொன்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு மர்டர் கேஸா வந்து மாத்தி எடுத்துட்டு போறாங்க. இங்க ஹீரோ அந்த நர்ஸோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்கள பார்த்துட்டு, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டோட கேஸ் வந்து கோர்ட்ல ஹியரிங் வரும். அவங்க மட்டும் இப்படியே வந்து எதுவுமே பேசாம, என்ன தண்டனை குடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மேல கொலை கேஸ் தான் போட்டு உள்ள தள்ளுவாங்க. ஸோ, அதனால நீங்க உங்களுக்கு நடந்துச்சு இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் சாட்சி சொல்ல வந்தீங்க அப்படின்னா, மேபி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய நம்மளால குறைக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, போய் பேசுறான். அடுத்த நாள் கோர்ட்ல வந்து ஹியரிங்குமே நடக்குது. ஸோ, அப்போ வந்து அந்த நர்ஸ் வந்து நான் தான் அந்த கொலை பண்ணேன். எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சின்ன வயசுல வந்து நடந்திருக்கும் இல்லையா? ஆக்சுவலா என்ன கிளியரா நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த பேஷண்ட் வந்து அப்ப பிடி டீச்சரா வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ, கொரியன் ஸ்கூல்ஸ்லலாம் எப்படின்னா, எவ்ரி வீக் வந்து ஒரு 2, 2 ஸ்டூடண்ட்ட போட்டு கிளாஸ் ரூமெல்லாம் கிளீன் பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொட்டேஷனலா அந்த பசங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாளு தான் இந்த நர்ஸும் அவங்களோட ஃப்ரெண்டும் கிளீன் பண்ற நாளு. அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நீ மட்டும் இன்னைக்கு இருந்து கிளீன் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட வந்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் வந்து நர்ஸ் கிட்ட, "வேண்டாம் முடியாதுன்னு சொல்லு. நீயும் இருக்கிறதா சொல்லு" அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனா அந்த நர்ஸுக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கும். அதனால என்ன பண்ணிருவாங்க, இவங்க கிளம்பி வந்துருவாங்க. ஸோ அன்னைக்கு தான் வந்து அந்த அசால்ட் கேஸும் வந்து நடந்திருக்கும். அன்னைக்கு மட்டும் அவங்க வந்து ஃப்ரெண்டு கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேஸே நடந்திருக்காது இல்லையா? அதனால அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரே இத பத்தின ஒரு கில்ட்டாவே இருக்கும். ஸோ அந்த கில்ட்னால தான் இந்த மாதிரி ஆச்சு. நான் வந்து அவர கொல்லணும்னு கூட என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஆனா அவர ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு நான் போறப்ப, "இன்னுமே நீ மாறாம அப்படியே இருக்கியே" அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அந்த ஆளு சொன்னான். அத கேட்கிறப்ப தான் இந்த மாதிரி மிருகங்கள் வந்து எப்பவுமே திருந்தாது எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்துல தான் எனக்கு அவன கொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுவாங்க. ஸோ இப்போ உண்மைய வந்து இவங்களே வந்து ஒத்துக்கிட்டனால, ஹீரோவும் என்ன கேட்பான் அப்படின்னா, கொஞ்சம் அவங்க குடுக்குற தண்டனையில கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜட்ஜ்மெண்ட்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 4 வாரம் கழிச்சு நாங்க வந்து முடிவு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சுருவாங்க. இப்படி நர்ஸோட கேஸ் வந்து ஒரு வழியா வந்து முடிஞ்சிரும். ஸோ இங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பா இல்லையா?
அவ வந்து அந்த சர்ஜரில அப்படி என்னதான் நடந்திருக்கும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு என்னதான் நடந்திருக்கும்? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனையாவே இருக்குமா. அந்த டைம்ல யார் இருந்திருப்பா அப்படின்னா, அந்த நர்ஸ் தான் வந்து கூட இருந்திருப்பாங்க. சரி அவங்ககிட்ட ஏதாவது கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவள என்ன பண்ணுவா அப்படின்னா, ஜெயில்ல போய் மீட் பண்ணுவா. ஸோ எங்க அப்பாவோட சாவுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பொண்ணு கேட்க, அந்த நர்ஸும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ பேஷண்ட் வந்து எப்படி இறந்து போனாங்களோ, அதே மாதிரி தான் உங்க அப்பாவும் சடனா இறந்து போனாங்க. ஆனா, இப்போ பேஷண்ட் இறந்து போனத வந்து எத்தன பேர் கேள்வி கேட்டு கேஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. ஆனா, உங்க அப்பா இறந்து போனப்ப யாருமே கேள்வி கேட்கல. சொல்லப்போனா எல்லாருமே வந்து அந்த பேஷண்ட்ட அவங்களோட கேஸ டக்குன்னு முடிச்சு, பாடிய வந்து வெளிய குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போய்க்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் நான் தான் வந்து அங்க டியூட்டில இருந்தேன். யாருமே என்ன ஏன்னு ஒரு வார்த்த கூட கேட்கல. ரொம்பவே வேகமா எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அத பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இங்க ஆஃபீசர் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ண கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ பேக்ரவுண்ட் செக் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்மி ஆஃபீசர் வந்து இன்னொரு ஆர்மி ஆஃபீசர வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. ஸோ அதுல வந்து தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டது யாரு அப்டின்னா, நம்ம ஹீரோவோட அப்பா தான். அரெஸ்ட் பண்ணது யாருன்னா, அந்த டைம்ல டியூட்டில இருந்த நீங்க தான் சார் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்டிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல, இவர் என்ன பண்ணுவாரு, டைரக்ட்டா ஹீரோவ பார்க்கறதுக்காக போயிருவாரு. போயிட்டு, "நீ எதுக்காக வந்து அந்த சஸ்பெக்ட்க்கு வந்து உதவி பண்ணணும்னு நெனைக்கிற? உன்னோட அப்பாவோட கேஸ்ல அவன் சம்மந்தப்பட்டிருப்பான்னு நெனைக்கிறியா? இல்ல கொலை அவன் பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி இவரு ரொம்பவே வந்து கேள்வி கேட்க, அந்த டைம்ல ஹீரோ என்ன சொல்லுவான்னா, "அத ஏன் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்? உங்களுக்கும் இதுக்கு தான் சம்மந்தமே கிடையாதே. ஏன்னா நீங்க வந்து உங்க வேலைய ஒழுங்கா செய்ய தெரியாத ஒரு ஆஃபீசர். எங்க அப்பாவும் மாதிரி கிடையாது." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து அவங்க அப்பாவோட கேஸ ரொம்ப வேகமா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. ஒழுங்கா ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் கூட நடந்திருக்காது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "நீங்க ஒரு கையாலாகாத போலீஸு. உங்ககிட்ட நான் ஏன் அத சொல்லணும்? நீங்களும் எங்க அப்பா மேல அந்த பொய் பழி விழுந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம்." அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருப்பான். இத கேட்கிற ஆஃபீஸருக்கு பயங்கரமா கடுப்பாகும். ஆஃபீஸர் வந்து எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா, தன்னுடைய வேலையில வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஆளு. ஸோ அவரு கேட்டு காண்டாகி என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஹீரோவோட சட்டைய புடிச்சு தூக்க, இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்டின்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பாவோட கேஸ்ல வந்து ஆஃபீசர் தான் வந்து போலீஸரா இருந்தாரு இல்லையா? ஸோ என்னதான் அப்ப நடந்துச்சு? ஏன் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காவே பண்ணல? எதுக்காக வந்து ஆஃபீசர் மேல ஹீரோக்கு இந்த கோவம்? அப்டிங்கிறதெல்லாம் வரப்போற அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் a நைஸ் டே காய்ஸ்.